தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. வாழ்வோரின் கடவுளை வழிபட்டு முடிவில்லா நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள இன்றைய தவக்கால 5ஆம் ஞாயிறு நமக்கு வழிகாட்டுகிறது. தூய ஆவியின் துணையோடு இறந்த லாசரை இயேசு உயிர்த்தெழ செய்கிறார். லாசர் இயேசுவின் அன்புக்குரியவராக வாழ்ந்ததால் மறுவாழ்வை பெற்றுக்கொண்டார். நாமும் ஊனுடலின் இச்சைக்கு ஏற்ப வாழாமல் கடவுளுக்கு உகந்தவராய் வாழ்ந்தால் மறுவாழ்வை பெற்றுக்கொள்வோம். தூய ஆவி காட்டும் வழியில் நடந்தால் விண்ணக பேரின்பத்தில் இணைந்து இறைவனை காண முடியும். எனவே இத்தவக்காலத்தில் பாவத்திற்குரிய நமது உடலை தூய்மையான கோவிலாக மாற்றி இறைவன் வாழும் கோவிலாக மாற்றும் வரம் கேட்டு இன்றைய கல்வாரி பலியில் நம்மை காணிக்கையாக்குவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவரே, உயிர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும் நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் செய்ய வழியாக கற்பித்தி இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தள்ள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்ந்தவர்களே, இந்த நடுவழியிலும் தூணுக்கு அருகிலே இருக்கின்ற 2 வழிகளிலும் தீர்த்தம் தெளிக்கப்படும். எனவே இறை மக்கள் இந்த 3 வழிகளுக்கும் அருகிலே வந்து நிற்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Amen.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணைப்படியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்திருள்வாராக. ஜெபிப்போமாக. எங்களை ஆண்டு நடத்தும் இறைவா, உமது திருமகன் உயிர்த்தெழுந்து கொண்ட அன்பினால் சாவுக்கு தம்மையே கையளித்தார். அந்த அன்பினால் உந்தப்பட்டு நாங்கள் உமது அருளால் அவரை நோக்கி முனைந்து விரைவோமாக. உம்மோடு தூயாமையின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்கள் உயிர் பெறுவீர்கள் எனும் வாக்குறுதியை இறைவன் எசேக்கியல் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு தருகிறார். தான் கொடுத்த வாக்குறுதியை செய்து முடிப்பேன் எனவும் உறுதி தரும் இந்த இறைவார்த்தையை கேட்போம். இறைவனின் ஆவியை பெற்றுக்கொள்வோம். முதல் வாசகம். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவார்த்தைகள் 12 முதல் 14 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன், உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாசக முன்னுரை.
ஊனியல்புக்கு ஏற்ப வாழாமல் கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்ந்து விண்ணக வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள தூய ஆவியின் வழிநடத்துதல் நமக்கு தேவை. சாவுக்குரிய நமது உடல் முடிவில்லா நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வழிகாட்டும் இந்த இரண்டாம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 8 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அக்காலத்தில் லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கின்றான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்த நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம் மீண்டும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்று கூறினார். இயேசு அங்கு வந்தபொழுது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்பொழுது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம்,
உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வர். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருக்கின்றவர் என நம்புகிறேன் என்று மார்த்தா அவரிடம் கூறினார். இயேசு உள்ளம் குமுறி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்பொழுது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வையளித்த இவர் லாசரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றிவிடுங்கள் என்றார். இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்றே, நாற்றமடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அன்னார்ந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்பொழுதும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கின்றீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்ன பின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழும் வாழ்விலே ஆண்டவர் தருகின்ற நிறை வாழ்வை பெற்றவர்களாய் இவ்வுலகிலே வாழ்ந்து நிலையான வாழ்வுக்கு நம்மையே தயாரித்து கொள்ள இன்றைய நாளும் வாசகங்களும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. இறந்த ஒருவன் மேலே மோட்சத்திற்கு சென்றான். மோட்சத்தின் வாயிலிலே புனித பேதுரு ராயப்பன் நின்று கொண்டிருந்தார். அங்கே வந்து அவனுக்கு மோட்சத்திற்கு உள்ளே விடுவதா இல்லையா என்று சோதிக்க அவனிடம் ஒரு சில கேள்விகளை கேட்டார். நீ உலகிலே எத்தனை பேரை உண்மையாக அன்பு செய்திருக்கின்றாய் என்று கேட்டார். நான் யாரையும் அன்பு செய்யல அப்படி என்று கூறினான். இந்த உலகிலே உனது குடும்பத்தை தவிர வேறு யாருக்காவது எந்த உதவியாவது நீ செய்திருக்கின்றாயா என்று கேட்டார். அவன் கூறினான், நான் உண்டு, என்னுடைய வேலை உண்டு, என்னுடைய குடும்பம் உண்டு என்றுதான் வாழ்ந்தேன். யாரிடமும் எனக்கு எந்த ஒட்டும் உறவும் கிடையாது. யாருக்கும் எந்த உதவியையும் நான் செய்ததில்லை என்றான். அருகில் இருக்கின்ற குழந்தைகளையாவது நீ அன்பு செய்திருக்கின்றாயா? ஏதாவது இரக்கச் செயல்களிலே ஈடுபட்டிருக்கின்றாயா என்று கேட்டார். இல்லல்ல, நான் யாரையும் அன்பு செய்யவில்லை, யாருக்கும் எந்த உதவியும் செய்யவில்லை என்று கூறினான். அப்பொழுது புனித ராயப்பர் அவனை பார்த்து கூறினாராம், நீ தான் செத்து ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கிற அப்படி என்று கேட்டார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய உலகிலே இந்த வாழ்வை அர்த்தமுள்ளதாக வாழாமல் தனக்கென்றே சுயநலத்தோடு இறந்து போன வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலருக்கு இன்றைய ஆண்டவர் இயேசுவின் லாசரை உயிர்த்தெழச் செய்த நிகழ்வு ஒரு வாழ்வின் அர்த்தத்தை நமக்கு கொடுக்கின்றது. இந்த உலகிலே இருக்கின்ற அனைத்துமே அழிந்து போகக்கூடியவை. ஆனால் நமது ஆன்மா என்றும் நிலையானது, அழியாதது.
இந்த ஆன்மாவின் நிலையான வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள நிலையற்ற இந்த உலகையும் இந்த உலகில் இருக்கின்ற உறவுகளையும் உலகத்தின் பொருட்களையும் பயன்படுத்தி நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய வழிகளிலே வாழ இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. பலவிதமான கட்டுகளால் லாசரை போல நாமும் கட்டப்பட்டு இருக்கின்றோம். இந்த கட்டுகளிலிருந்து விடுபட்டவர்களாய் ஆண்டவருடைய வழிகளிலே வாழவே இந்த தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு நமக்கு சிறப்பானதொரு அழைப்பை கொடுக்கின்றது. வாழுகின்ற பொழுதே மனிதர்கள் அவர்கள் இறந்தவர்களாகவே வாழுகின்றார்கள். அதற்கு ஒரு சில காரணங்களை நாம் சிந்தித்து பார்க்கலாம். முதலாவதாக, சமூக அடிமைத்தனத்தினால் வருகின்ற ஒரு சாவு. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எகிப்து நாட்டிலே இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக வாழுகின்றார்கள். பாபிலோனிய நாட்டிலே அவர்கள் மீண்டும் அடிமைகளாக நாடு கடத்தப்படுகின்றார்கள். ஆண்டாண்டு காலமாக அடிமைகளாக வாழுகின்ற இந்த மக்கள் சமூக அடிமைத்தனத்தினால் இந்த உலகிற்கு அவர்கள் இறந்தவர்களாக அடிமைகளாக வாழ தகுதியற்றவர்களாகவே இருந்தார்கள். இப்படியும் ஒரு வாழ்க்கையா? இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் செத்தே போகலாமே என்று பாபிலோனிய நாட்டிலே அடிமைகளாக இந்த இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுதுதான் எரேமியா இறைவாக்கினரின் உயிரோட்டமுள்ள ஆண்டவருடைய வார்த்தை நம்பிக்கை தருகின்ற வார்த்தையாக அவர்களுக்கு வருகின்றது. உலர்ந்து போன எலும்புகளை ஆண்டவர் உயிர் பெற்றிடச் செய்வார். நீங்கள் எல்லோரும் செத்து வெறும் எலும்புகளைப் போல இருக்கின்றீர்கள். ஆனாலும் ஆண்டவராகிய கடவுள் தமது வல்லமையான கரத்தினால் உங்களை மீட்டெடுப்பார். நீங்கள் மீண்டும் வாழ்வு பெறுவீர்கள் என்று கூறுகின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று சமூகத்தின் அடிமைத்தளத்தினால் பல மக்கள் இறந்தவர்களாகவே வாழுகின்றார்கள். அதற்கு நாமும் கூட ஒரு சில நேரத்திலே காரணிகளாக அமைந்து விடுகின்றோம். பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள், பிறப்பினால், சமூக அந்தஸ்தினால், இடத்தினால், ஊரினால் பல்வேறு வேறுபாடுகளை ஏற்படுத்தி மக்களை இந்த சமூகத்தின் பார்வையிலே அடிமைகளாக பலவிதமான கட்டுகளால் அவர்களை கட்டி ஒதுக்கி புறக்கணித்து வைக்கின்றோம். இத்தகைய மக்களின் சமூக அடிமைத்தள சாவுக்கு நாமும் கூட காரணிகளாக இருக்கின்றோம். ஆனால் இத்தகைய காரணிகளை எல்லாம் உடைத்தெறிந்து அவர்களுக்கு புது வாழ்வை தர இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது. இரண்டாவதாக, பாவத்தினால் வருகின்ற சாவு. பாவம் செய்கின்ற எவனும் பாவத்திற்கு அடிமை என்று ஆண்டவர் கூறுவதை நாம் நினைவு கூற வேண்டும். தூய பவுலடிகளார் கூட ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக கூறுவார், பாவத்தின் சம்பளம் மரணம். எவன் ஒருவன் பாவம் செய்கின்றானோ அவன் மரணத்தை நோக்கிய பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதே உண்மை. ஏனென்றால் இந்த பாவம் நம்மை அடிமை வாழ்வுக்கு இட்டுச் செல்லுகின்றது. இறைவனுடைய அருள் வாழ்விலிருந்து நம்மை சாகடித்து பசாசினுடைய வடையிலே விழவைத்து இருளின் வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்லுகின்றது. ஆண்டவர் ஒருவரே நமது பாவங்களை மன்னிக்கின்றவராக, தமது இரக்கத்தினால் நமக்கு மீட்பை தருகின்றவராக இருக்கின்றார். எனவே இந்த பாவத்தினால் அடிமைப்பட்டு சாவின் விளிம்புக்கு செல்லாமல் ஆண்டவர் தருகின்ற இரக்கத்தை இந்த தவக்காலத்திலே தேடி வந்து நமது உள்ளங்களுக்கு புத்துயிரை பெற்றுக்கொண்டு வாழ இந்த நற்செய்தி நமக்கு அழைப்பை தருகின்றது. மூன்றாவதாக, நம்பிக்கையின்மையினால் வருகின்ற ஒரு சாவு. ஒரு மனிதன் இந்த உலகில் பொருட்கள் எதுவும் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம். சோறு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், காற்றில்லாமல் கூட ஒரு சில நொடிகள் ஒரு மனிதன் உயிர் வாழலாம். ஆனால் வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் ஒரு நொடி பொழுதும் இந்த உலகிலே வாழ முடியாது. எனவேதான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலும் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவர்
இறப்பினும் வாழ்வர் என்று அவர் கூறுகின்றார். மார்த்தாவிடமும் கூட நீ நம்புகின்றாயா என்று அவரது உள்ளத்திலே இருக்கின்ற நம்பிக்கையை ஆண்டவர் சோதித்து அறிகின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு வாழ்வே நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லும். ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் கடவுளுடைய வழிகளிலே, கடவுளுடைய நெறிகளிலே, இறை வார்த்தையின் வழியிலே தங்களது வாழ்வை அமைத்துக் கொள்வார்கள். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு 4 நாள் இறந்து போன லாசரை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்ததைப் போல பல்வேறு காரணங்களால் வாழ்க்கையிலே இறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தையினால், அவரது ஆற்றலினால், அவர் தருகின்ற திருவிருந்தினால் புத்துயிர் பெற்றவர்களாய் உயிர்த்தெழுவோம். புதிய வாழ்வுக்கு நம்மையே தயாரித்துக் கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தை தேடுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தருகின்ற நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள அவரது வார்த்தையிலும் அவர் தருகின்ற திருவிருந்திலும் நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ தேவையான வரங்களை இப்பொழுது மன்றாட்டுகளாய் கேட்போம். வாழ்வை கொடுக்கும் வல்லவரே, எமது தாயகம் திருச்சபையில் வளர்ச்சி பணிகளில் எமது திருச்சபை வழிநடத்தும் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களை உமது ஆவியின் வல்லமையால் நிரப்பி காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் நண்பர் லாசருக்கு உயிர் கொடுத்தவரே, தீராத நோய்களால் மருத்துவமனையில் குணன்பெறும் இயங்கும் நோயாட்களை உமது ஆவி வல்லமையால் குணமாக்கி புது வாழ்வு தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆவிக்குரிய இயல்பிலை வாழ பணிந்தவரே, தூய ஆவியின் வரங்களாலும் கொடைகளாலும் எம்மை நிரப்பும். தூய ஆவியின் செயலாலும் எதிராக உள்ள எங்களது தீய பழக்க வழக்கங்களை கைவிட்டு ஆவிக்குரிய புதிய இயல்பை பெற்றுக்கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புதுமைகள் செய்து பலருக்கு வாழ்வளித்தவரே,
உமது வல்லமை செயல்களால் எங்கள் குடும்பங்களில் நிரப்பும். எங்களது அன்றாட செயல்களை முன்னின்று ஆசீர்வதித்து வழிநடத்தும். இதனால் நாங்கள் உம்மை முழுமையாக பற்றி கொள்ளும் வரமல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, நீர் தருகின்ற நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள மனம் திருந்தியவர்களாய் இதோ இந்த தவக்காலத்திலே உம்மை தேடி வரவும், எங்களது சகோதர சகோதரிகளை உண்மையான அன்போடு உள்ளத்தோடு அன்பு செய்து வாழவும் தேவையான வரங்களை இப்பொழுது நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நன்மைக்காகவும் நம் நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது திருவாக்கினால் எங்களை கிறிஸ்தவ வாழ்வின் சாட்சிகளாக விளங்க அழைத்துள்ளே. இந்த காணிக்கைகளை எங்கள் தூய்மைப்படுத்தி நாங்கள் நிலைவாழ்வை எதிர்த்து நிற்கும் போராட்டத்தில் எங்களுக்கு வலுவூட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.
கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய கிறிஸ்து தமது நண்பர் லாசருக்காக கண்ணீர் சிந்தினார். என்றும் வாழும் இறைவனாகிய அவரை லாசரை கல்லறையை விட்டு எழச் செய்தார். அவரே மனிதர் மேல் இறங்கி திருப்படியின் வழியாக நம்மை புது வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றார். அவர் வழியாகவே உமது தினமும் என்றென்றும் மகிழ்ந்து நிற்கும் சோதரணி உமது மகத்துவத்தை ஆராதிக்கின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் மன்றாடி அக்களிப்புடன் பாடுவதாவது. தந்தை நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்தரம் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். தந்தையே இறைவா, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற எமது பங்கின் கணுவாப்பேட்டை அன்பிய குடும்பத்தினரை இந்த திருப்பலின் வழியாக நிறைய ஆசீர்வதித்தருளும்.
இதோ இந்த திருப்பலியிலே இந்த அருள்நிறை ஆலயத்திலே மண்டியிட்டு ஜெபிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் இந்த திருப்பலியை தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து உம்மை நோக்கி அன்னையின் வழியாக ஏறெடுக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் அனைத்து குடும்பங்களையும் நிறைய ஆசிர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணை தாயான மாற்றுமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வடைப்பதாக. ஒருமைப்பாட்டின் திருவருட்சாதனத்தை எங்களுக்கு வழங்கியுள்ளே. இதனாற்றலால் கிறிஸ்துவோடும் எமது சகோதர சகோதரிகளோடும் உடலும் உறுப்புமாய் ஒன்றித்து வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். ஆசீர்வதிப்பாராக.
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே